ஆண்டு மார்கழி மாதம் 10ஆம் நாள் திருவெம்பாவை 10ஆம் பாடலை பார்ப்போம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுளவா ஒரு தோழன் தொண்ட அருளன் கோதில் குலத்து அரண்தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இன்றைய பாடலில் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், அதாவது சிவபெருமானின் பாதம் எங்கே இருக்கிறதாம், அவர் அந்த அடியும் முடியும் தெரியாத அளவிற்கு அவர் உருவம் எடுத்தார் அல்லவா, அவருடைய பாதம் எங்கே இருக்கிறது என்றால் பாதாளங்கள் ஏழினும் கீழ், 7 பாதாளங்களை தாண்டியும் பாதாள உலகம் என்று சொல்கிறோமே, அதுபோன்று 7 பாதாள உலகத்திற்கு அடியில் அவருடைய பாதமலர் இருக்கிறதாம். போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே, அவருடைய தலைமுடி எங்கே இருக்கிறது என்றால் அது மிகவும் ஆகாயத்தையும் தாண்டி மிக மேலான இடத்தில் அது இருக்கிறது. இது அவருடைய அடிக்கும் முடிக்கும். அவருடைய திருமேனி எவ்வாறு இருக்கிறது? பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன், அவருடைய திருமேனியில் ஒரு பாகத்தை உமாவிற்கு கொடுத்து பார்வதிக்கு கொடுத்து அர்த்த நாரீஸ்வரராக இருக்கிறார். ஆனால் அவருடைய உருவம் அந்த ஒன்றே ஒரு வடிவத்தில் அவர் இருக்கிறார்? இல்லை, பல உருவங்களில் பல வடிவங்களில் இருந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார். அதனால் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன், அந்த ஒரு திருமேனி மட்டுமல்ல பல திருமேனிகளை கொண்டு நமக்கு அருள் புரிகிறார். இது மட்டுமல்லாமல் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன். வேத முதல் விண்ணோரும், அதாவது விண்ணில் இருக்கும் தேவர்களும் அவரை தொழுகிறார்கள், மண்ணில் இருக்கும் மனிதர்கள் நாமும் துதிக்கிறோம். யார் துதித்தாலும் அவருடைய பெருமைகளை கூறிவிட முடியுமா? நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? நாம் கூறுவதற்கு அவருடைய பெருமைகள் அடங்கிவிடுமா? ஓத உலவா ஒரு தோழன், அவர் தோழன் நமக்கு, அவருடைய பக்தர்களுக்கு தொண்டர்களுக்கு அவர் தோழனாகவே இருக்கிறார். தோழனாக இருந்து அவர்களுக்கு உதவி புரிகிறார், வேண்டிய அருளை செய்கிறார். கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகால், இத்தகைய பெருமை உடையவனான அவனை நாம் காண்பதற்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோமே, எந்த குற்றமும் இல்லாத எந்த தப்பும் இல்லாத இறைவன் அவன். அதாவது அந்த இறைவனிடம் நாம் எந்த விதமான குறைகளையும் காண முடியாதவன். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார், அவருக்கு இதுதான் ஊர் என்று இல்லை, இதுதான் பேர் என்று இல்லை, பல பெயர்களை கொண்டவர், பல ஊர்களில் இருப்பவர், எல்லா இடங்களிலும் இருப்பவர். அவருக்கு வேண்டியவர் என்றும் இல்லை, வேண்டாதவர் என்றும் இல்லை, எல்லாருமே அவருக்கு வேண்டியவர்கள்தான். ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய், அத்தகையவனை பாடுவதே நமக்கு அருள் கிடைப்பதற்காக நாம் பாட வேண்டும் என்று எல்லோரும் கூறுகின்றனர். நாமும் சிவபெருமானை பாடி அருள் பெறுவோம். ஓம் நமக் சிவாய.